வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்த்த சூரியன் தோன்றுமோ, புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. அதிரூபன் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. புகழ் மைந்தன் தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே. இரும்பான நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாடன் தோன்றினானே. முற்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. வந்தவன் மின்னினானே. இறைவணக்கம் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. 2 வரவேற்புரை. கிறிஸ்துவின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம் என்ற எண்ணத்தோடு வரவேற்புரையை வழங்க வருகிறார் நமது அன்பு மாணவர் அபிக்சன். பணியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, தங்க தாரகை திரு கல்யாணத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வரே, பெத்லகேம் சூரியனே, அன்பை மட்டும் விதைத்த பாலனாம் இயேசு கிறிஸ்துவே, முதற்கண் விழாவிற்கு வரவேற்கின்றேன். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை என்ற வரிகளுக்கேற்ப தன்னம்பிக்கை, ஓயாத உழைப்பு கொண்ட கொள்கைகளில் உறுதி போன்ற தாரக மந்திரங்களை தன்னகத்தே கொண்ட எம் தாளாளர் தந்தை அருட்திரு சீதை ஜஸ்டின் அடிகளார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தினமும் எம் பள்ளிக்கு வருகை தந்து மரக்கல்வி கற்றுத்தருவதோடு எம் மாணவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக விளங்குகின்ற அருட்சகோதரர் இமானுவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எடுப்பான உடை, மிடுக்கான நடை, கண்டிப்பான பார்வை, மிரட்டும் தொனி, கனிவான பேச்சு போன்றவற்றை தன்னகத்தை கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆயனாய் மாணவர்களுக்கு ஊக்கமாய் விளங்குகின்ற எம் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ள இயலாத கல்வியினை கற்றுத்தரும் இருபால் ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாய் எம் பள்ளி சிறப்பாக இயங்குவதற்கு காரணமாயிருக்கிற அலுவலக பணியாளரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சிங்காரமாய் சிறகடிக்கும் சின்னஞ்சிறு சிட்டுக்களாய் இலக்கை அடைய போராடும் இளஞ்சிங்கங்களாய் போராடும் எம் மாணவ மாணவிகளை வருக வருக என வரவேற்றேன் வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரைக்குரிய அபிக்ஷன் அவர்களுக்கு நன்றி. 3 பாடல் ஜாய் ஆஃப் த வேர்ல்ட். துன்பம் என்னும் கர்வம் கலைந்து இன்பம் என்னும் மணிமுடி தந்த மகாராஜன் பிறந்த நாளில் ஆங்கில பாடல் பாட வருகிறார்கள் எம் மாணவர்கள். Joy to the earth, the Savior reigns. Let the songs employ, when fields and floors, from hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. No more let sins and sorrows grow, not thrones infest the ground. He comes to make
softly slow, and wonders return to harmonious love. Joy to the earth, the Lord is come. Let earth receive the King. Let every heart prepare Him bloom, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven nature sing. Joy to the earth, the Lord is come. Let earth receive the King. பாடல் பாடிய என் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. 4 நடனம் ஊரெல்லாம் மேலச்சத்தம். மனிதர்களை காக்க மண்ணுலகில் பிறந்தார், மதங்களை ஒழிக்க மனிதனாய் பிறந்தாய் என பாலனாம் கிறிஸ்துவை வாழ்த்தி நடனமாட வருகிறார்கள் நம் மாணவிகள். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு, நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொடவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா, பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார், மாடுகள் அடையும் புழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார், மாடுகள் அடையும் புழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம்
நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. 5 கிறிஸ்துமஸ் தாத்தா வருகை. பின்னை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் வழங்க வருகிறார் நம் கிறிஸ்துமஸ் தாத்தா. அனைவரும் கரவொலி எழுப்புவோம். ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift வந்து தருவாரே, அவருடன் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. என்ன 2 கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கோ? அதுல நான் தான் ஒரிஜினல் கிறிஸ்துமஸ் தாத்தா, நீ டம்மி. இல்ல நான் தான் ஒரிஜினல். நீனும் நானும் கிடையாது. அண்ணா வாடரு பாரு. தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பைபிளைய பரிசோடு தாத்தா வந்தேனே. தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, பைபிளைய பரிசோடு தாத்தா வந்தேனே. இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே. ஆடிப்பாட குழந்தைகளே ஓடி வாருங்க. இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே. ஆடிப்பாட குழந்தைகளே ஓடி வாருங்க. தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே, கை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்போ நீங்க தான் ஒரிஜினல் சாண்டா கிளாஸா? எஸ் எஸ். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? அஸ்புஸ்கா அசபுஸ்கா. என்னடா சொல்றாரு? ஒன்னும் புரிய மாட்டேங்கி. அதுவா, அவரு பேர் சைன் நிக்கோலஸா. ரொம்ப தூரத்துல இருந்து வராங்களாம். அவரு குழந்தைகளுக்கு gift கொடுக்க வந்திருக்காராம். கிஃப்டா? அப்ப எங்களுக்கு வச்சிருக்கீங்களா? என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிய? அசமுசா கசமுசா அப்படின்னா இசமுசா அப்படின்னா. அதுவா, அவர் பென்சில் கொண்டு வந்திருக்காராம். பென்சிலா? ஆமாண்ணையா அசமணியா அவையா. ஓ பென்சிலா? பென்சில். எதுக்காக எல்லாருக்கும் பென்சில் கொடுக்குறீங்க? கச்சமுச்சா கச்சா அச்சா பச்சா அச்சா பச்சிக்க அவச்சியா அச்சமுச்சா அத பச்சிங்க அவச்சியா யோசினீங்க அவங்க அவங்க. சின்ன வயசுல ஏன் பென்சிலை வச்சு எழுதுறோம் தெரியுமா? பென்சிலை வச்சு எழுதுனாதான் அழிச்சிடலாம், ஆனா பேனாவை வச்சு எழுதுனா அழிக்க முடியாது. சிறிய தவறை கூட திருத்திடலாம். இது போலதான் வாழ்க்கையும். பென்சிலை வச்சு எழுதுற இந்த வயசுல உங்க தவறுகளை திருத்திக்கலாம். பேனா வச்சு எழுதும் வயசு வந்ததும் தவறு செய்யாம பார்த்துக்கலாம். இவருக்கு நம்மளை பத்தி ஒன்னும் தெரியலையே. சொல்லி வை, பெலிக்கான வச்சு பறக்க விட்டுருவோம். அசமுசா கசமுசா அசமுசா அசமுசா பசமுசா கசமுசா அவனிங்க 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 துவண்டா அவனா அவனந்த மாதிரியா அசமுசா. பெலிக்கான வச்சு அழிச்சா கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிடும். அது போல நீங்க நல்லா ரொம்ப நாள் அழியாம இருக்கணும்னு தான் அட்வைஸ் பண்றாரு. ஓ, பென்சில்குள்ள இவ்வளோ கதையா? சாண்டா ஃபன் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்ன அட்வைஸ் பண்றாரு? ஆபுசா ஜபர்சனுக்கா ஜெரமுக்கா ரெனிசுக்கா. அக்கா அக்காங்கரே, அது யாருடா?
அக்காவும் இல்ல வெண்டைக்காவும் இல்ல, கிறிஸ்துமஸ் காலத்துல உங்களால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யுங்கன்னு சொல்றாரு. சரி, பெரியவர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணுவோம். Dashing through the snow in a one-horse open sleigh, over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. நம் அனைவரையும் மகிழ்வித்த கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களுக்கு நன்றி. 6 குறுநாடகம் இருள் நீங்கி வெளிச்சம் பெற. பிறக்கும் நட்சத்திரங்கள் நம் உள்ளத்தின் ஆனந்த ஒளியை நிரப்பிடும் என்று வாழ்த்தி இருள் நீங்கி ஒளி பெற என்னும் குறுநாடகத்தை கண்டுகளிப்போம். டாக்டர் வர நாளை ஆயிடுச்சு. டாக்டர் புகழேந்தி MBBS MS போட மறந்துட்டாங்க. சரி, தொடச்சு வச்சிருவோம். அட, என்ன எங்க ஒரு கடிதம் இருக்கு. டாக்டர் அம்மாட்ட இருந்து வந்திருக்கு. இது வந்து 1 வாரம் ஆகுது, டாக்டர் இன்னும் பார்க்கவே இல்லை. என்ன என்டர்ஜி? வாங்க டாக்டர், வாங்க வந்து உட்காருங்க. அப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிடுச்சு டாக்டர். பேஷண்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சிட்டீங்களா? உட்கார வச்சிட்டேன் டாக்டர். பா, இவ்வளவு பேரை உட்கார வச்சிருக்கேன், நான் எப்படிப்பா பாக்குறது? இவங்க தான் டாக்டர் பேஷண்ட். ஓ, இவ்வளவு தானா? சரி, அப்ப பாத்துடலாம். இது என்னப்பா? அம்மாட்ட இருந்து வந்த கடிதம் டாக்டர். பா, நான் எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கேன். ஆமா டாக்டர், மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். கண்ணு தெரியாத எங்க அம்மா வாரம் லெட்டர் போட்டுட்டு தான் இருப்பாங்க. பாக்குற டைமா எனக்கு? பேஷண்ட் பாப்பானா காசை பாப்பானா? தூக்கி தூர போடுப்பா. ஒவ்வொரு பேஷண்டா வர சொல்லுப்பா. டோக்கன் நம்பர் 1. டாக்டர் வயிற்று வலியை தாங்க முடியல டாக்டர். வயிற்று வலியை தாங்க முடியல டாக்டர். வயிற்று தானே வலிக்கு, ஏன் நெஞ்சு பிடிச்சிட்டு வரீங்க? டாக்டர் வயிற்று வலியை தாங்க முடியல டாக்டர். சரி, ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அதுக்கு தானே நான் இருக்கேன். பண்ணுங்க டாக்டர், பண்ணுங்க. பார்த்து பண்ணுங்க டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்கு போல இருக்கு. சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை? என்கிட்ட 2 ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கலாம், இன்னொரு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்லோவா பண்ண முடியும். என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எடுக்கலாம்? ஃபாஸ்ட் டாக்டர், ஃபாஸ்டா இருந்தா எல்லாம். அப்போ இம்போர்ட்டட் டேப்லெட் தான் பண்ண முடியும். ஆமா டாக்டர், இதோ இருக்கு டாக்டர். அதுவும் இல்லாம எக்ஸ்பென்சிவா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர், பரவாயில்ல. சரி, எடுப்பா. இதை எப்படி சாப்பிடுறது டாக்டர்? வாயால தான் சாப்பிடணும். ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? சரி, காலையில ஒன்று சாப்பிடணும், மதியம் ஒன்று சாப்பிடணும். சரி டாக்டர். ராத்திரி உயிரோட இருந்தா ஒன்று சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஏய், சாப்பிடுப்பா. சரி டாக்டர், இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ? 10,000 பா. என்னது, 10,000 ரூபாவா? டாக்டர், எனக்கு மாத்திரை சாப்பிடாமே வயிறு வலி சரியாயிடுச்சு டாக்டர். பாத்தியா, இதுதான் துரித நடவடிக்கை. புடி, 10,000 கவுண்டர்ல கட்டிட்டு போ. சரி டாக்டர், வயிற்று வலிக்கு போய் 10,000 ரூபாய் கேட்கறேன். பா, அடுத்த பேஷண்ட வர சொல்லுப்பா. டோக்கன் 2 தாஸ். டாக்டர், வயிற்றுக்குள்ள ஏதோ ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. வயிற்றுல தானே ஓடுது, நீ ஏன் ஓடுற? காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், இங்க ஓடுது டாக்டர், இங்க. நான் பாத்துக்கிடுறேன்ப்பா. டாக்டர், இங்க ஓடுது. பா, வெரி கிரிட்டிக்கலா போல இருக்கு, ஒரு
ஸ்கேன் எடுத்துடலாம். ஆமா டாக்டர், ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், எக்ஸ்ரே எடுத்துடலாம், அப்படியே பிளட் டெஸ்டோட எல்லா டெஸ்டும் எடுத்துடலாம். இவனை இன்னைக்கு போட்டு தள்ளணும்ப்பா. டாக்டர் என்ன சொல்றீங்க? பா அந்த டிஜிட்டல் ஸ்கேன் எடுப்பா, அதான் இந்தியன் ஸ்கேன். இது பார்க்கதான் இப்படி இருக்கு, உடனே ரிப்போர்ட் வரும். சரிங்க டாக்டர். ஓகேப்பா, லைட்டா பாடு. டாக்டர் டாக்டர் வயித்துல தான் டாக்டர் பிரச்சனை, பின்னாடி செக் பண்றீங்க. இது பின்னாடி எடுத்தாதான் முன்னாடி வரும். பார்த்து டாக்டர். இதுதான் மார்டின் ராட் கில்லர். எலி உள்ளே வந்து சாப்பிடும், வெளியே வந்து சாவும். காப்பாத்துங்க டாக்டர். சரி எடு. 10 lakhs. 10 lakhs-ஆ? சரி 1 lakh கொடு. 1 lakhs-ஆ? எப்படி டாக்டர்? பா ஸ்கேன் எடுத்திருக்கு, எக்ஸ்ரே எடுத்திருக்கு, அப்படியே பிளட் டெஸ்டோட எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வாந்தி எடுத்ததை ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். ஃபுல் ஹவுஸ் சார்ஜையும் உன் தலையில தான் கட்டணும். ஏப்பா 1 lakh வாங்குப்பா இவன்ட்ட. சரிங்க டாக்டர். சார் வீட்ல 10 ரூபா கேட்டு எலி வந்து சாப்பிட்டுருக்கலாம் போல. 1 லட்சம் ரூபா போச்சு. இவெல்லாம் ஒரு டாக்டரா? பா அடுத்த பேஷண்ட வர சொல்லுப்பா. டோக்கன் நம்பர் 3. ஐயோ டாக்டர் நாய் கடிச்சிட்டு வலிக்குது டாக்டர். ஐயோ டாக்டர் நாய் கடிச்சிட்டு வலிக்குது டாக்டர். வலிக்குது, எதன் பண்ணுங்க டாக்டர். நாய் தானே எந்த இடத்துல கடிச்சிச்சு? அது ஒண்ணு டாக்டர் 2 மைல் தாண்டி இருக்கு டாக்டர். ஏப்பா உடம்புல எந்த இடத்துல கடிச்சிச்சுன்னு சொல்லுப்பா டாக்டர். அப்போ தொப்பல சுத்தி 40 ஊசி போடணும். 40,000 ஆகும். என்னது 40,000? அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு வேண்டாம்ப்பா, போயிட்டாரே. பா அடுத்த பேஷண்ட் இருக்காங்களா? யாரும் இல்ல டாக்டர். பா போன் அடிக்கி பாரு. ஹலோ, என்னது? பா பேஷண்டா தான் இருக்கும். டாக்டர் வெளியில போறேன்னு சொல்லு, உடனே வர சொல்லு. என்னது டாக்டர் அம்மா இறந்துட்டாங்களா? அப்படியா டாக்டர்? உங்க அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாங்க டாக்டர். அம்மாட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுல, அது எங்க? டாக்டர் வந்து 1 வாரம் ஆகுது டாக்டர். நீங்க தான் உதாசீனப்படுத்திட்டீங்க. குடு. என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் 2 கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது 2 கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்துக் கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் புகழிலும் இச்சையிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
நான் இப்பூ உலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்க செய்வாயாக. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து வந்தேன். இனிமேல் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் சொன்னபடி மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன். ஆதலால் பொத்தகாலன் விலையில் உள்ள திருக்கல்யாண மாதா மருத்துவமனையின் மூலம் இணைந்து இலவச மருத்துவ சேவை செய்ய போகிறேன். இருள் நீங்கி வெளிச்சம் பெற அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. இருள் நீங்கி வெளிச்சம் பெற என்ற நாடகத்தை மிகவும் அழகாக நடத்தி காட்டிய எம் மாணவிகளுக்கு நன்றி. 7 பாடல் கண்ணி என்ற செல்வமே. கோவிலின் மணியோசையின் மங்களநாதம் நம் பள்ளியில் நிலைக்கட்டும் என பாடலிசைக்க வருகிறார்கள் நம் மாணவ மாணவிகள். செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, இந்த செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே என் பொன்னே சேனே இன்பமே, உன்னமே உன் வந்தமே உன்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆரோ ஆரிரோ ஆரோ ஆரிரோ ஆரிரோ
மாணவிகளுக்கு நன்றி. 8 கிறிஸ்துமஸ் செய்தி. ரேஷ்மா லிசிகா. செய்தியை இருள்வானில் கொடுத்தவரின் சிறப்பினை பற்றி கூற வருகிறார்கள் நம் மாணவிகள். அவையோர் அனைவருக்கும் எங்களது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்கழி இரவினிலே கன்னிமரி மடியினிலே நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனில் மலர்ந்திட்ட தேவ மைந்தனே, விண்ணின் வெளிச்சம் மண்ணின் விருச்சம், மனிதம் மலர மானிடர் போற்ற வாழ்ந்த இறைமகன் இயேசு பிரான் பிறந்த விழாவை கொண்டாடும் தினத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 அன்று வருகிறது மற்றும் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் நாள் இதுவாகும். மக்கள் தங்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரங்களை அமைத்தும் விதவிதமான நட்சத்திர விளக்குகளை ஒளிர வைத்தும் குடில்கள் வைத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடுகிறார்கள். டிசம்பர் 24 அன்று நள்ளிரவு நேரத்தில் திருப்பலியில் பாலன் பிறப்பு நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. மொத்தத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உலக மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான விழாவாகவே உள்ளது மற்றும் மதங்களை கடந்த ஒற்றுமையின் சின்னமாக விளங்குவது கிறிஸ்துமஸ் என்பதில் ஐயமில்லை. பூ உலகை ரட்சிக்க மார்கழி பணியில் மாட்டு தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியானவர், வானதூதர் வழிகாட்ட மாநட்சத்திரங்கள் ஒளியூட்ட இடையர்கள் கண்ணில் பட்ட பெத்லஹேம் சூரியன் போன்றவர், துன்பங்களை களைந்துவிட்டு துயரங்களை தகர்த்துவிட விடியலென வந்த விண்ணுலக தூயவர், அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசு பாலன் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். கடவுளும் மனிதர்களை காண மனித வடிவில் வருவார் என நம்பும் வகையில் புனித இயேசு பூ உலகில் மனிதராக வந்தார். மண்ணில் வந்த விண்ணின் வேந்தரை போற்றி பாடி அகமகிழ்ந்து கொண்டாடுவோம். இன்பம் பொங்க மகிழ்ச்சி நிறைய அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். செய்தி கூறிய மாணவிகளுக்கு நன்றி. 9 கிறிஸ்துமஸ் செய்தி. அருட்சகோதரர் இமானுவேல். மக்களை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. அதாவது திடீர்னு நீங்க போய் பேசுங்கன்னு சொன்னது. எனக்கு இவனை பக்கத்துல கிறிஸ்மஸ் தாத்தாலாம் நிக்கிறது ஏதோ பவுன்சர்ஸ் நிக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு லாங்குவேஜ்ல பேசினார்ல, கேட்டீங்களா? புரிஞ்சா அந்த லாங்குவேஜ்? ஆனா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, யார் அது? யார் டிரான்ஸ்லேட் பண்ணது? இந்த இவங்களா? இப்ப நான் அந்த லாங்குவேஜ்லயே பேசுறேன், டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாரா இவரு? பண்ணிடுவீங்களா? சரி. அதாவது ஃபாதர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க போய் ஏதாவது கிறிஸ்மஸ் செய்தி தம்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நானும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச கடைசியில யாருக்கு செய்தி கொடுத்துருக்காங்க? நீங்க தான் எனக்கு கிறிஸ்மஸ் செய்தி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ப்ரோக்ராமே, அது பாடல்களா இருந்தாலும் சரி, நடனமா இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி. அந்த நாடகத்துல இருந்த ஒரு தீமை நான் எடுத்துக்கிட்டேன். என்னது? தியாகம் அப்படிங்கிற ஒரு தீம். கவனிச்சிங்களா நாடகத்தை? நாடகம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அப்பயே ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க எல்லாரும். நான் தான் மேடையில பேசுறேன், ஒரு மாதிரி பதட்டப்படலாம், நியாயம் இருக்கு. நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? சரியா? அந்த நாடகத்தில் உள்ள ஒரு தீம் என்னது? தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு இந்த உலகத்துல பிறக்கணுங்கிறது அவர் ஏன் பிறந்தாரு? நம்மளெல்லாம் மீட்கணும், பாவத்துல இருந்து மீட்கணும் பிறந்தாரு. ஓகேவா? நமக்காக இயேசு யாரையே தியாகம் பண்ணிக்கிறாரு? அவரையே தியாகம் பண்ணிக்கிறாரு. இது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்பவே அந்த தியாகம் இருந்துச்சு. இப்போ இங்க இருக்கிற ஆட்கள்லையே நீங்க சுத்தி பார்த்தா, ஏன் உங்களே பார்த்துக்கலாம், சுத்தி இருக்க ஆட்களே பார்த்தா டெய்லி அந்த தியாகம் ஏதாவது ஒரு உருவத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்களா இருந்தாலும் சரி, நம்ம உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி, ஏன் நம்மளே இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே எல்லாரும் ஒரு வகையில ஒரு விதத்துல ஒரு இடத்துல தியாகம் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒரு காரியத்துக்காக. ஆனா என்ன செய்வோம்? பல நேரங்கள்ல அதை உணர மாட்டோம். அப்படி உணராதனாலதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஜாலியா விளையாட்டா அடி இருந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம அந்த தியாகத்தை உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், சீரியஸா இருப்போம். இந்த காலத்துல நம்மளோட கடமைகள் என்னது? படிக்கணும், வேற என்ன இருக்கு? விளையாடணும், வேற ஸ்கூலுக்கு லீவ் போடணுமா?
இந்த காலத்துல உங்களோட கடமைகள் என்னது? ஜாலியா இருக்கணும், பிரச்சனை இல்லை. வேற படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், இவ்வளவு தானே. இதை செஞ்சுட்டாலே போதும். இதை தாண்டி என்ன எதிர்பார்ப்புகள் இருக்க போகுது நம்மள்ட்ட? நமக்கு இதை தாண்டி வேற கவலைகள் இல்லை. நம்ம இதை செய்யறதான் பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்குற பரிசு, பெற்றோர்கள் நமக்கு செய்யற தியாகத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. சரியா? அதே போல ஆசிரியர்கள் நமக்கு செய்யறதா இருக்கட்டும் சரி, நம்ம உடன்பிறப்புகள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு செய்யறதுக்கு நம்ம கொடுக்குற பரிசு என்னது? நம்ம ஒழுங்கா இருக்கிறது. அதனால கிறிஸ்மஸுக்கு மற்றவங்க நமக்கு தியாகத்தை பரிசா தர்றாங்க, நம்ம மற்றவங்களுக்கு என்னத்தை பரிசா கொடுக்க போறோம்? நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற நம்மளோட நடவடிக்கைகள், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பரிசு. அதனால கொஞ்சம் வழக்கத்தை விட நல்ல பிள்ளைங்களா, கோயிலுக்கு வரனாலும் சரி, படிக்கிறதுலையும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க, நல்லா படிங்க, ஜாலியா இருங்க, வழக்கம் போல என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை. சரியா? மற்றபடி எதுவும் சொல்ல. இதான் கிறிஸ்மஸ் செய்திகள். இந்த பவுன்சர்ஸை மட்டும் கொஞ்சம் போய் உட்கார சொல்லிடுறேன், தம்பி பேருங்கப்பா. சரியா? முடிஞ்சதுனால எல்லாருமே ஜாலியா இருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இப்போ நான் சரி கையை காட்டினா ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுங்க, இங்கே கை காட்டுச்சுன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுங்க. சரியா? யார் சத்தமா சொல்றான்னு பார்ப்போம். சரி, தேங்க்யூ. சரியா? ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். கிறிஸ்மஸ் செய்திகளை வழங்கிய அருட்சகோதரர் இமானுவேல் அவர்களுக்கு நன்றி. 10 நடனம் சில்லென்ற வெண்பனி. புன்னாளையின் புனிதர் பிறந்தார், கந்தனிலே வைரமன இயேசு பிறந்தார் என நடனமாட வருகிறார்கள் நம் மாணவிகள். ஆனந்தம் பண்பாட மெரி கிறிஸ்மஸ். கண்மின்னும் தாரகையை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனித பிறந்தார். ஆயர்களோ ஆவலில், ஞானியர்கள் அருகினில், கண்டலிலே வைரமென இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார்.
பண்டிகை கொண்டாட்டம் மேரி கிறிஸ்மஸ். கண்ணின்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனித பிறந்தார். ஆயர்களோ ஆவலில் ஞானியர்கள் அருகினில் கந்தலிலே வைரமென இயேசு பிறந்தார். விண்ணென்ற விண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். சில்லென்ற விண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். கண்மின்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனிதர் பிறந்தார். ஆயர்களோ ஆவலில் ஞானியர்கள் அருகினில் கந்தலிலே வைரமென இயேசு பிறந்தார். சில்லென்ற விண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். சில்லென்ற விண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். மாணவிகளுக்கு நன்றி. 11 தாளாளர் தந்தையின் கிறிஸ்துமஸ் செய்தி. மனம் மலர்ந்திட அகிலத்தில் பாவம் மறைந்திட உதித்த இளம் விடியலாம் நாம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். பெருமதிப்பிற்குரிய நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பயிற்சிக்காக வந்திருக்கின்ற அன்பு தங்கைகளே, அனைவருக்கும் அதற்கு என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கலாம்? வணக்கமா. பரீட்சை முடிஞ்ச பிறகு இந்த விழா வச்சா ஒரு ஜாலியா இருந்திருக்கும் இல்லையா? இப்பவே வச்சு அந்த மூடைக்கு எடுத்து அடுத்த பரீட்சைக்கு போயிடும், அப்படிதானே? அதுல கொஞ்சம் டல்லா தான் இருக்குது. இருந்தாலும் காலையில விழா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் முகத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிச்சயமாக கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய செய்தியே அந்த மகிழ்ச்சி தான். இது உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்திதான் அறிவிக்கிறேன் என்று விண்ணக தூதர்கள் இடையர்களுக்கு சொன்ன செய்தி அதுதான், மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. என்ன செய்தி? ஆண்டவர் இயேசு மீட்பர் பிறக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் இந்த செய்தி. இதனால நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி நம்முடைய பள்ளி வளாகத்திலே மிக சிறப்பாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று நாம் சிந்தித்த பொழுது எல்லாம் 23ஆம் தேதி வரை பரீட்சை இருந்ததுனாலதான் என்ன செய்யணும் தெரியல. அப்போ பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்டே இதை வச்சு முடிச்சிடும் சொன்னோம். அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி எல்லாத்துக்குமே குழுக்கள் முறையில தான் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எடுத்தீங்க. ஆனால் எந்த விதமான குறையும் இன்றி எல்லா நிகழ்வுகளும் இறைவணக்கம், வரவேற்புரை, ஜாய் ஆஃப் த வேர்ல்ட் அந்த பாடல், ஊரெல்லாம் மேலச்சத்த நடனம், கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய வருகை, இருளிக்கு வெளிச்சம் பெற என்கின்ற அந்த குறுநாடகம், கண்ணி என்ற செல்வமே அந்த பாடல், கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கிய குழந்தைகள், சில்லந்த வெண்பனி கடைசியாக நடனம் என்று பார்க்கின்ற பொழுது அது நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பு, ஒவ்வொன்றுக்கும் எல்லா மாணவர்களும் மேடைக்கு வந்தது. எல்லாமே மிக நேர்த்தியாக நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் செய்திருக்கின்றீர்கள். எனவே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிகளில் அருமையான விதத்தில் பங்கெடுத்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை, பாராட்டுகளை என்னுடைய சார்பாகவும் நம்முடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைவான நேரம் இப்பொழுது சொல்கிறேன், கடைசி நேரத்தில் சொன்னாலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களை எப்படி தயாரிக்க வேண்டுமோ அப்படி தயாரித்து விடுகிறீர்கள். அதனால கடைசி நேரத்தில், நேரம் இல்லாத நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனாலும் கூட ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் ஒவ்வொருடைய மாணவ செல்வங்களையும் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக தயாரித்திருக்கின்றீர்கள். எனவே ஆசிரியர் பெருமக்களுக்கு தலைமை ஆசிரியர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அருட்சகோதரர் சார்பாகவும் சிறப்பான நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் செய்தி பிரதர் என்ன செய்தி சொன்னார்? கிறிஸ்துமஸ்ல என்ன சொன்னாங்க? தியாகம் சொன்னாங்க. சரி, நான் அடுத்த அப்படி என்ன செய்தி சொல்லலாம் அப்படின்னு நானும் யோசித்தேன். இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல. பெத்லகேம்ல எந்த இடத்துல? மாட்டு தொழுவத்துல என்னெல்லாம் இருக்கும்? மாடு, வைக்கோல், வேற வைக்கோல், சாணம் இருக்குமா இருக்காதா? மாட்டு சாணி இருக்குமா இருக்காதா? கொசு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? மாட்டு சாணம் நல்லா வாசமா இருக்கும், அப்படிதானே? மாட்டு மூத்திரம் இன்னும் மோசம். கொசு. யாராவது ஒரு நாள் ஃபாதர் நான் மாட்டு தொழுவத்துல நான் படுக்க ரெடி, நான் மாட்டு தொழுவத்துல ஒரு நாள் நான் படுக்கிறதுக்கு ரெடி, யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ரெடியா இருக்கீங்களா? பின்னால் ரெடியா?
டெல்சி ரெடியா? அப்போ யாராவது ஒரு நாள் மாட்டு தொழுவத்துல படுக்கிறதுக்கு ரெடினா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொசு, ஒரு பக்கம் மாட்டு மூத்திரம், ஒரு பக்கம் மாட்டு சாணம், ஒரு பக்கம் வைக்கோல், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மாடுகள். சரிதானா? அப்போ இந்த ஒரு சூழலை எடுத்து பார்க்கின்ற பொழுது நினைத்து பார்ப்பதற்கே ஒரு பரிதாபம். அந்த இடத்துல ஒரு குடும்பம் அப்படி போய் இருக்கிறாங்க. இயேசு மரி சூசை என்கிற அந்த திருக்குடும்பம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துலதான் யாரு? இயேசு பாலன் பிறக்கிறார். இயேசு பாலன் எங்க பிறக்கிறாரு? மாட்டு தொழுவத்துல. இங்க யாராவது ஒரு நாள் போய் மாட்டு தொழுவத்துல தங்குறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இங்க யாராவது ஒரு ஆள் வீட்டுல யாராவது பிறந்தீங்களா? எல்லாருமே டீச்சர்ஸ் வீட்டுல பிறந்திருக்கலாம் இல்லையா? அது தவிர நிறைய பேர் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான், நல்ல ஆஸ்பத்திரியில தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படிதானே? யாருமே வீட்டுல பிறக்கல. வீட்டுல பிறந்திருந்தாலே நமக்கு பாக்குற கஷ்டம். அப்ப ஆஸ்பத்திரியில உங்களை பாக்குறதுனால உங்களை ஒவ்வொருத்தரையும் வீட்டுல இணைஞ்சிருக்காங்க, அருமையான விதத்துல பாதுகாத்து வளர்த்து எடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஆனா நீங்க இயேசுநாதரை பார்த்துட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அப்படிதானே? மாட்டு தொழுவத்துல பிறந்த ஆண்டவர் இயேசு எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? எத்தனை வருஷம்? 33 வருஷம் தான் இல்லையா? 33 வருஷம் தான் வாழ்ந்தாரு. ஆனால் அவருடைய வரலாறு இன்னைக்கு பார்க்கும்போது வரலாற்றை எப்படி பிரிக்கிறோம்? கிமுனா என்னது? கிபினா அப்போ கிமு கிபி அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்றையே இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு யார் இருந்தா அப்படின்னா சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்த ஆண்டவரால நீங்க கடவுள்னு சொல்லி அவரது ஈஸியா தப்பிச்சுட்டு போக முடியாது. சரிதானா? தன்னுடைய சிந்தனையால, தன்னுடைய சொல்லால, செயலால இந்த சமூகத்துல, அதாவது மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிற சமயத்தை சேர்ந்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னா கிறிஸ்தவம் ஏத்துக்கிட்டனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஒரு விசுவாசம், அதோடைய மத கோட்பாடுன்னு பார்க்கலாம். ஆனால் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே வேளையில யாரெல்லாம் பிற சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வரலாற்றில் ஆண்டவர் இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல தன்னுடைய சிந்தனை ஓட்டத்தால், தன்னுடைய சொல்லால், செயலால் இந்த உலகத்தினுடைய போக்கையை அப்படியே மாற்றியவர் இயேசு என்பதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், அன்பு பிள்ளைகளே, இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசு இவ்வளவு பெரிய சாதனையாளராக இருக்கிறார் என்று சொன்னால், உங்களை எல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் நல்ல நிலைமையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையில பெற்றெடுத்து உங்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்து அருமையான கல்வியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி இயேசுவை போன்று சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்து கூறி, கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களையும், பிறக்க இருக்கின்ற 2026வது ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் என்னுடைய சார்பாகவும், நம்முடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய சார்பாகவும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கிறிஸ்துமஸ் செய்திகளை கூறிய தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. 12 நன்றி உரை சஜிதா. இவ்வளவு நேரம் கிறிஸ்து பிறப்பை நமக்கு விளக்கிய, பிறப்பை கொண்டாடிய நம் அனைவருக்கும் நன்றி. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடா ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறை வாக்கிற்கேற்ப இவ்விழா சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெற அருள் செய்த எல்லா வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். இந்த மகிழ்ச்சிகரமான கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தனது மதிப்புமிக்க நேரத்தை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்த வந்த தாளாளர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்த அருட்சகோதரர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு சிறந்த வழிகாட்டுதலையும் உற்சாகத்தையும் தந்துதவிய தலைமையாசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற உழைத்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி.
இன்று மேடையில் அரங்கேறிய பாடல், நடனம், நாடகம் மற்றும் கிறிஸ்துமஸ் செய்தி ஒவ்வொன்றும் இந்நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக மாற்றியது. இதில் பங்கெடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் முடிவு வரை அமைதி காத்து நிகழ்ச்சியை கண்டுகளித்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உழைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரை நிறைவு செய்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். நன்றியுரை கூறிய சஜிதா அவர்களுக்கு நன்றி. 13 பாப்பரைப்பான். திரு தந்தை தினம் வாழ்க